சரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அன்றைக்கு போட்டது. இது திருக்கோணேஸ்வரன் கோயில். கொடிமரத்தை பற்றி என்றதுல நாங்கள் அன்றைக்கு அதிகமான விளக்கங்கள் பார்த்துட்டோம் கொடிமரத்தை பற்றி. என்றாலும் அந்த ஒரு அதில் தொடக்கத்தை சொல்லி கொண்டு போகிறதுக்காக நான் அந்த இடத்துல தொடங்குறேன். அப்போ கோயில்களில் நாங்கள் மூலவருக்கு முன்னுக்கு கோயிலின் அளவை பொறுத்து, இப்போ நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் பார்த்தீங்கள் என்றால் ஒரு காலத்தில் மிக குறுகியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது புலம்பெயர் நாடுகளிலும் மிகப்பெரிய கோயில்களை எல்லாம் கட்டி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது முன்னுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். அதற்கு முன்னால் இந்த நந்தி, பலிபீடம், கொடிமரம் என்பன அமைந்திருக்கும். இதுல அந்த சிவப்பில போட்டிருக்கிற வட்டம் தான் அந்த கொடிமரத்துக்குரிய இடம். அப்ப இதெல்லாம் நாங்கள் அன்றைக்கு பார்த்த நாங்கள். இப்போ நாங்கள் இதிலே அதிகம் நின்று அன்றைக்கு நல்ல தெளிவாக நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோங்கான விஷயங்கள். இப்போ அந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் நாங்கள் பார்க்க வேண்டியன்றதை நாங்கள் சுருக்கமாக இன்றைக்கு பார்த்தோம் என்றால், அன்றைக்கு கோயிலுக்கு போகிறவே மிக குறைவாக இருக்கும். ஆனாலும் பலர் கோயிலில் போய் அன்றும் பங்கு பெற்றி கொள்ளுகின்ற ஒரு வழக்கமும் சில இடங்களிலே சிலருக்கு உண்டு. அப்படி பங்கு பெற்றினால் பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அது ஊரே திருவிழா கோலம் கொள்ளுகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றதனாலே அந்த ஊர் மக்கள் இந்த சொந்த விழாக்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கும். அப்ப முதல் நாள் வந்து கணபதி ஹோமம் செய்வார்கள். அது விநாயகர் வழிபாடு செய்து சூரிய சந்திரர்கள், அட்டதிக்கு பாலகர்கள் என்று 8 திக்குக்கு உரிய அதிபதிகள் இவர்களுக்கெல்லாம் பூசை நடந்து யாகசாலைக்கான அலுவல்கள் எல்லாம் நடக்கும். இதை விட இயல்பாக இருக்கின்ற அந்த இடத்துக்கு ஏதாவது குற்றம் இருந்தால் அந்த குற்றம் நீக்குவதற்காக வாஸ்து சாந்தி என்று அதனையும் செய்வார்கள். அதிலே முக்கியமானது அடுத்தது பூமி பூசை. இந்த பூமி பூசை கோயிலிலே அந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் நடந்து அதிலே அந்த மண்வெட்டியை வைத்து அதற்கு பூமிக்கும் பூசை செய்து மண்வெட்டிக்கும் பூசை செய்து, ஏனென்றால் எங்களுடைய சமய முறையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கருவிகள் எல்லாவற்றையும் வணங்கித்தான் அவர்கள் அதனை தொடங்குவது வழக்கம். அந்த பிரதான குருக்கள் நிலத்திலே மண்டியிட்டு வாத்தியங்கள் முழங்க மண்வெட்டியாலே 3 முறை மண் எடுத்து அதை ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதனை யாகசாலைக்கு கொண்டு செல்லுவார். இதை விட ஒன்று கூறியிருந்தேன், தமிழ்நாட்டிலே கூடுதலாக சென்றவர்களுக்கு தெரியும். அங்கு நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது பார்க்கின்ற இடமெல்லாம் இந்த வயல்வெளிகளிலே கிராம தேவதைகள் என்று பல கோயில்கள் இருக்கும். அது கோயில்களாக இருக்காது, வெட்ட வெளியிலே அந்த சிலைகள் இருக்கும். இவற்றுக்கெல்லாம் அங்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்கள் அழைப்பு விடுத்து அதனை செய்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அதாவது அந்த கிராம தேவதைகளுக்கும் அவர்கள் அந்த கோயில் தங்கள் கோயில்களிலேயே இருந்தபடி அவர்கள் அந்த பூசைகள், அழைப்புகள் எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். எல்லா தெய்வங்கள், எல்லா தேவர்கள், முனிவர்கள் என்று எல்லோருக்கும் இந்த அழைப்பு கொடுப்பதாக. இது ஒரு பாவனை. அது மட்டுமல்ல, நாங்கள் இதிலே வந்து உண்மையாக ஒரு கடவுளிலே நாங்கள் அன்பு வைப்பது போல. பூசை என்பதற்காக செய்வது ஒன்று இருக்கின்றது, ஆனால் அன்பு வைப்பது என்று இன்னொன்று இருக்கின்றது. நாங்கள் முறையாக அன்பு வைத்து இயங்கினால் இவையெல்லாம் உண்மையாக நடக்கின்ற ஒன்றாகத்தான் நாங்கள் கருதி கொள்ளுவோம். சரி, நான் நினைக்கின்றேன் இந்த இது பின்னுக்கு வர வேண்டியது முன்னுக்கு வந்திருக்கின்றது. நான் இன்னும் இதை ஒழுங்காக்கவில்லை, அதனால்தான் அதனையும் கூற வேண்டும். உங்களுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் இன்னும் அனுப்பவில்லை, ஏனென்றால் இன்னும் பல போட இருக்கின்றது. இப்பொழுது இந்த பேரப்பிள்ளைகளும் அடிக்கடி வருவதாலே எனக்கு இந்த நேரம் சற்று சிரமமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் சரியாக்கி அனுப்ப. ஆனால் இன்னும் ஒரு 4-5 நாளிலே கட்டாயம் அனுப்பி விடுவேன். என்றால் அடுத்த கிழமையோடு இந்த தலைப்பிலே நாங்கள் படிப்பது நின்றுவிடும். இப்பொழுது இதை பார்த்துவிட்டு அதன் முதலாவதுக்கு வருவோம். இந்த கொடியேற்றத்திலே இருந்து நாங்கள் தீர்த்தம்பரையிலே பார்த்தோமாக இருந்தால் அப்பொழுதுதான் இந்த கொடிமரம் என்பது அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஆகவே அந்த கொடியேற்றத்திலிருந்து, ஏனென்றால் தீர்த்தத்தில் அன்று மாலை
கொடி இறக்குவார்கள். அவ்வாறு கொடி இறக்கும் வரையும் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிற்பாடு அப்பொழுது கொடிச்சீலை ஒன்று மேலே விரிந்த நிலையிலும் கீழே ஒரு முறுக்கி அதனை அந்த கொடிமரத்தை சுற்றி இருப்பார்கள். இதை பார்க்கலாம். இது அன்றும் நாங்கள் பார்த்த ஒரு பக்கம். கோயிலே நாங்கள் பார்த்தோம். சற்று கிட்ட சென்று நுணுக்கமாக பார்த்தோம் என்றால் அந்த கொடிச்சீலைக்கு அருகிலே ஒரு தர்ப்பை கயிறு ஒன்று சுற்றப்பட்டிருக்கும். ஆகவே கொடிமரம் ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்திலே ஒரு தர்ப்பை கயிறு சுற்றப்பட்டிருக்கும். இதை விட அந்த கொடிச்சீலை முறுக்கி அதனையும் சுற்றி இருப்பார்கள். அந்த கொடிச்சீலைக்கு உள்ளே, அது கீழே எங்களுக்கு தெரியாது, அது ஏனென்றால் உள்ளே அந்த சீலைக்கு உள்ளே வைத்து முறுக்கி இருப்பார்கள் ஒரு மஞ்சள் கயிறு. அந்த மஞ்சள் கயிறின் மூலமாகத்தான் இழுத்து அந்த கொடி சீலையை மேலே நாங்கள் இழுப்பது வழக்கம். அதாவது அங்கு குருக்கள்மார் அதனை இழுத்து மேலே வைத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் மேலே பார்த்தீர்கள் என்றால் அந்த மஞ்சள் கயிறு தெரியும். இதெல்லாம் நாங்கள் அன்றும் பார்த்தது. அந்த கொடிமரம் என்பது இறைவனை குறிக்கும், அதாவது பதி. கொடிச்சீலை என்பது உயிர், பசுவை குறிக்கும். பசு என்றால் உயிரன், ஆன்மா என்ற முறையிலே. தர்ப்பை கயிறு எங்களுடைய பாசத்தை குறிக்கும், மும்மலங்கள், அதாவது எங்களுக்கு ஆன்மாவுக்கான தலை, அந்த கட்டை குறிக்கும். அடுத்ததாக அந்த மஞ்சள் கயிறு திருவருட்சக்தியை குறிக்கும். எங்களை மேல் நோக்கி இறைவனோடு எங்களை உயர்த்தி வைப்பது இந்த திருவருட்சக்தி என்கின்ற முறையிலே அதனை நாங்கள் பார்த்தோம். சரி, இப்பொழுது நாங்கள் அன்று பார்க்காத புதிய விடயங்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த கொடிமரம், உண்மையிலே இந்த விடயத்திலே நான் அதை எழுத பிந்துவதற்கு காரணம், இதை எழுத தொடங்கினால் ஒரு ஆண்டு படிக்கலாம் போல இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு எங்களுக்கு அவ்வளவு தூரம் எங்களுக்கு அதிலே தேவையில்லை. ஆகவே நான் பலவற்றை சுருக்கி சுருக்கி உங்களுக்கு தருகின்றேன். இந்த கொடிமரத்தை வழக்கமாக 3 விதமாக சொல்லுவார்கள். இன்ன மரங்களிலே செய்தால் உத்தமம், இன்னது மத்திமம், இன்ன மரங்களிலே செய்தால் அதமம் என்று. இது ஏதோ எங்களுடைய பக்திக்கோ எதுக்கோ அல்ல. ஆனாலும் அதிலே பார்க்க உங்களுக்கு தெரியும், கிடைப்பது அருமையாக இருக்கும். உதாரணமாக சந்தனம், தேவதாரு, செண்பகம், வில்வம், மகிழம் ஆகிய மரங்களிலே செய்வதை உத்தமமாக கூறுகின்றார்கள். இதை ஒரு விதத்திலே பார்த்தால் இந்த மரங்களிலே நேரிய அவ்வளவு உயரமான மரத்தை எடுப்பது மிகவும் சிரமம். இந்த சிரமத்தின் காரணமாக அது உத்தமமாகவும் அமையலாம், இல்லையா? அவ்வாறு நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக மா அல்லது பலா மரங்களிலே செய்வதை மத்தியமமாக கருதுகின்றார்கள். இந்த மாபலாவிலே கூட சற்று சிரமம், ஆனாலும் எடுத்து விடலாம். ஓரளவுக்கு மாபலா சில இடங்களிலே நல்ல நேராக உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. தென்னை, பனை, கமுகு ஆகியவற்றிலே செய்வதை அதமமாக கருதுகின்றார்கள். அதாவது கூடாது என்று அல்ல, அதனை 3ஆக கேட்டகரைஸ் பண்ணி என்று கூறுவார்கள். அதை 3ஆக ஒழுங்குபடுத்தி கூறுகின்றார்கள். தென்னை, பனை, கமுகு எல்லாம் நேரான மரங்கள் இல்லையா? அதிலே மிக உயரமாக எடுப்பது மிக இலகு. ஆகவே அந்த இலகுவாக எடுப்பதை அவர்கள் அதமமாக கருதுகின்றார்கள். சரி, இந்த கொடிமரத்திலே 33 கணுக்கள் உள்ளதாக அமைப்பதுதான் அந்த அடிப்படை வளமை. ஆனால் பல இடங்களிலே அவ்வாறு இராது. ஏனென்றால் 33 கணுக்கள் என்கின்ற பொழுது அந்த கணுக்கள் அவர்கள் அணிந்து கொள்ளுவதை அதை செய்து கொள்ளுவதற்கு மிக நீண்ட கொடிமரம் தேவை என்பதால் அவ்வாறு செய்வது குறைவு. ஏனென்றால் எங்களுடைய மனித முள்ளந்தண்டிலே 33 கணுக்கள் இருக்கின்றன என்கின்ற வகையிலே தான் அதனை 33ஆக அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அதற்கு சில காரணங்கள் பின்னால் படிப்போம் நாங்கள். இந்த கொடிமரத்தை பாதுகாப்பதற்காக, அதே நேரத்தில் அழகுக்காகவும், இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் அதையும் பார்ப்போம், ஒரு கவசம் ஒன்று இட்டிருப்பார்கள். நீங்கள் அதிகமான கோயில்களிலே நாங்கள் பார்த்தால் மரமாக தெரியாது, இல்லையா? அது உலோகமாகத்தான் தெரியும். எங்களுடைய காலத்திலே கூடுதலாக செப்பிலே அல்லது வெள்ளியிலே இட்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது மிகவும் மினுங்கலாக அதை சில இடங்களிலே பொன் கவசமிட்டு, சில இடங்களிலே ஐம்பொன் கவசமிட்டு என்றெல்லாம். ஆகவே இது பாதுகாப்புக்காக அணிந்தாலும், அதாவது அந்த மரத்தை பாதுகாப்பதற்காக, சூழலின் தன்மைகளில் இருந்து
அதை அணிந்தாலும் அது அந்தந்த கோயிலினுடைய பண நிலைமையையும் குறைக்கின்றது. ஆகவே கோயிலின் வசதிக்கு ஏற்ப செம்பு, பித்தளை, வெள்ளி, ஐம்பொன், பொன் ஆகிய உலோகங்களினாலே இக்கவசம் அமையும். ஆனாலும் களவிற்கு பயந்து கவசத்தை கழற்றி வைக்கும் கோயில்களும் உண்டு. சில கோயில்களிலே பார்த்தீர்கள் என்றால் கவசம் அணிவார்கள், பின்னர் அந்த கவசத்தை கழட்டி வைத்து விடுவார்கள், மரம் மட்டும் இருக்கும். ஆகவே அங்கு எதற்காக நாங்கள் உருவாக்கினமோ அந்த பயன் இல்லாமலும் போகின்றது. சில இடங்களிலே ஆகம விதிக்கு மாறாக கொடிமரத்தையே அகற்றி வைக்கும் கோயில்களும் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த கொடிமரம் என்பது இறைவனை குறிப்பது. இறைவனை குறிப்பதாலே அதை அகற்றி வைக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவன் இந்த உலகம் இயங்கினால் என்ன, இயங்காவிட்டால் என்ன, அப்படியே மாறாது இருப்பவன் அந்த பதி இறைவன்தான். ஆகவே இறைவனை குறிக்கின்ற அந்த கொடிமரம் எந்த காலத்திலும் அதிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த விதி. இந்த கொடிமரத்தை நடுகின்ற பொழுது 5ல் 1 பாகம் பூமிக்குள் இருக்க நடுவார்கள், 5ல் 1. ஆகவே 5ல் 4 பங்கு மேலுக்கு இருக்கும். இது ஒரு விதத்திலே என்ஜினியரிங். என்ன, ஒன்று அதாவது நன்றாக அதற்குள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு நாங்கள் மண்ணுக்குள்ளே அதனை தாக்க வேண்டும். அந்த முறையிலே அவர்கள் அதை செய்கின்றார்கள். அந்த மேலே இருப்பதை 7ஆக பிரித்து அடிப்பாகம் சதுரமாகவும், அதற்கு அடுத்தது எண்கோணமாகவும், அதற்கு பின்னால் இருக்கின்ற அவ்வளவு நீளமான பகுதி முழுவதும் வட்டமாகவும் இருக்கும். இந்த சதுரமான பகுதியை சொல்லுவார்கள் பிரம்ம பாகம் என்று. இது படைப்பு தொழிலை குறிக்கின்ற அந்த பிரம்மாவுக்குரியதாக. ஆகவே பிரம்ம பாகம் படைப்பு தொழிலை குறிக்கும். அடுத்ததாக இருக்கின்ற இந்த எண்கோண பாகம், இது விஷ்ணு பாகம் காத்தல் தொழிலை குறிக்கும். மேலே இருக்கின்ற அந்த வட்டம் உருத்திர பாகம், இது அழித்தல் தொழிலை குறிக்கும். உச்சியிலே பார்த்தீர்களானால் கொடியேற்றுவதற்கான அமைப்புகள் அழகிய வடிவத்திலே செய்யப்பட்டிருக்கும். இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதிலே நான் உங்களுக்கு நோட்ஸிலே இடாவிட்டாலும் ஒன்றை கூறுகின்றேன். கிட்டத்தட்ட சிவலிங்கத்தினுடைய ஒரு தன்மையும் இந்த கொடிமரத்திலே இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இதனை நான் விளங்கப்படுத்துகின்ற பொழுது, ஒரு சிவலிங்கத்திலே கூட ஒரு முறையிலே பார்த்தால் ஆவுடையார் என்கின்ற அந்த பகுதியை சக்தியாயும், சிவலிங்கத்தை சிவனாயும் கருதுகின்ற ஒரு தன்மை, ஒரு விளக்கம் இருக்கின்றது. அதாவது சிவலிங்கம் என்பதிலேயே சிவமும் சக்தியும் ஒன்றாக அமைந்திருக்கின்ற ஒரு தன்மையை கொண்டிருப்பது வழக்கம். அதே நேரத்திலே சிவலிங்கத்தினுடைய அடிப்பாகம் பிரம்மாவாகவும், அதன் மேற்பாகம் விஷ்ணுவாகவும், அதன் லிங்கமாக இருக்கின்ற பாகம் சிவமாகவும் கொள்ளுகின்ற தன்மையும் இருக்கின்றது. ஆகவே இதுவெல்லாம் நாங்கள் சைவ சித்தாந்தத்திலே, சைவ மரபிலே நாங்கள் கொடுக்கின்ற அந்த விளக்கங்கள். ஒரே விடயத்தை நாங்கள் பல கோணங்களிலே வைத்து அந்த விளக்கங்களை கொடுப்பது வழக்கம். இந்த கொடிமரத்திலே பார்த்தாலும் இந்த பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் அல்லது சிவன் என்கின்ற முறையிலே இந்த சிவனும் உருத்திரனும் நாங்கள் அதற்குள்ளே ஒரு சில விளக்கங்கள் இருக்கின்றன. அது நான் முன்னரும் கூறியிருக்கின்றேன். அதனை நீங்கள் கொள்ள வேண்டும். அந்த பரசிவம் அல்லது பரமசிவன் என்று குறிக்கின்ற பொழுது அது இவையெல்லாம் கடந்த ஒரு கடவுள். நாங்கள் இவையெல்லா விளக்கங்களும் படித்ததன் பிற்பாடு அதனை பற்றி நாங்கள் தெளிவாக படிப்போம். ஆனால் இப்பொழுது அந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது அழித்தல் என்கின்ற அந்த ஒழுங்கிலே இவை ரெண்டும், சிவலிங்கமும் அமைந்திருக்கின்றது, கொடிமரமும் அமைந்திருக்கின்றது என்கின்ற அந்த விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். இந்த படத்தை நீங்கள் அதிகமாக பல நூல்களிலே அல்லது இப்பொழுது ஆன்லைனிலே நீங்கள் தேடினால் இப்படி ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள். இது கூட எப்படியாக நாங்கள் தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது மூலவர் பதி, அதிலிருந்து நந்தி பசு ஆன்மா, பலிபீடம் பாசம் என்கின்றோம் இல்லையா? நாங்கள் தொடக்கத்திலே பார்த்தோம், ஒரு கோயிலிலே மூலவர் இருக்கின்ற கருவறையிலே இருக்கின்ற மூலவர் பதி, முன்னால் இருக்கின்ற நந்தி பசு, அதற்கு பின்னால் இருக்கின்றது பலிபீடம் பாசம் என்றோம். பின்னர் இந்த கொடிமரம் பதி, கொடிமரத்திலே இருக்கின்ற சீலை பசு ஆன்மா,
அதிலே சுற்றப்பட்டிருக்கின்ற தர்ப்ப கயிறு பாசம் என்று அந்த பதிபசு பாசத்தை பார்த்தோம். ஆகவே ஒரு கிடக்கை நிலையிலே ஒன்று, அதாவது ஹொரிசாண்டல் நிலையிலே, பின்னர் வெர்டிகலாக இன்னொரு பதிபசு பாசம். அதுபோலவே இங்கும் இந்த எங்களுடைய இந்த முள்ளந்தட்டினூடாக குண்டலினி சக்தி எழும்புகின்ற அந்த மூலாதாரத்தில் இருந்து உச்சி வரை இருக்கின்ற அந்த சக்தி புள்ளிகள் அல்லது சக்தி மையங்கள் நாங்கள் கிடைக்க நிலையிலும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கொடிமரத்தின் ஊடாகவும் அது வருவதாக கொள்ளப்படுவது வழக்கம். அந்த விளக்கத்தை தான் இதிலே தந்திருக்கின்றார்கள். அதற்குரிய அந்த விளக்கத்தை நான் இன்னும் போடவில்லை. அதனை போட்டதன் பிற்பாடு தான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆகவே கோயிலே நீங்கள் எந்த முறையிலே பார்த்தாலும் இவ்வாறுதான் எங்களுடைய அதனால்தான் கூறுவார்கள் ஊனுடம்பு ஆலயம் என்று. கடவுள் இருக்கின்ற இடம் கோயிலாக நாங்கள் பலரும் போய் சந்திக்கின்ற இடமாக கொண்டாலும் எங்களுடைய உடம்புதான் இந்த கடவுள் இருக்கின்ற இடம். அதை நாங்கள் அந்த முறையிலே கண்டு நாங்கள் அதை எங்களை இயக்கிக் கொள்ளுவோமாக இருந்தால் இறைவன் எங்கள் உடம்புக்குள்ளே அவன் இல்லாவிட்டாலும் இருக்கின்றவன். ஆனால் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே அவனை காணத்தக்கதாக இருக்கும். அப்ப அதற்கு அடுத்தது கொடிச்சீலை. இந்த கொடிச்சீலைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். கொடிச்சீலை வழக்கமாக செய்கின்ற பொழுது கொடிமரத்தின் நீளத்தைப் போல 2 மடங்கு நீளமாக செய்வார்கள். ஏனென்றால் அதை சுற்றி முறுக்கியற வேணும் இல்லையா? முறுக்கியாந்து கீழே கொண்டாந்து ஒரு அழகான ஒரு முடிச்சொன்று போடுவார்கள். அதற்காக அந்த கொடிச்சீலை வழக்கமாக கொடிமரத்தின் நீளத்தை விட 2 மடங்கு நீளமாக செய்து இந்த கொடிச்சீலையை 3 பாகமாக பிரிப்பார்கள். பிரித்ததன் பின் அதனுடைய முதல் பாகத்தை மீண்டும் 3ஆக பிரிப்பார்கள். பிரித்து ஆகவே கொடிச்சீலை என்பது கொடிமரத்தினுடைய 2 மடங்கு நீளம். அதை மூன்றாக பிரித்து அந்த ஒரு பக்கத்தினுடைய 1/3 மீண்டும் 3ஆக பிரித்து அதன் நடுப்பாகத்திலே ஒரு சற்சதுரம் வரைவார்கள். அதிலே மூலவரான சுவாமிக்குரிய வாகனத்தை கீறுவார்கள் நடுவிலே. ஆகவே நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சிவன் கோயிலே எருது இருக்கும். அதிகமாக ஒரு அம்மன் கோயில்கள், சாதாரண அம்மன் கோயில்களிலே அங்கும் எருதுதான் இருக்கும். முருகன் கோயிலே மயில், பிள்ளையார் கோயிலே எலி, துர்க்கை அம்மன் கோயில் போன்ற கோயில்களிலே சிங்கம், இதை விட யானை, கருடன் என்று அந்தந்த கோயில்களுக்கு ஏற்றபடி அது இருக்கும். இதை விட அருகிலே அவர்கள் அந்த மூலவரான சுவாமிக்குரிய அந்த கோயில் என்ன கோயிலோ அந்த கோயிலுக்குரிய அந்த சுவாமியினுடைய ஆயுதம், அஸ்திரம், அதாவது திரிசூலம் அல்லது அங்குசம், வேல், சக்கரம் போன்றவற்றை வரைந்திருப்பார்கள். இதைவிட குடை, கொடி, இரட்டை சாமரை, வலப்புறத்திலே சூரியன், இடப்புறத்திலே சந்திரன், தாமரை, சக்கரம், சங்கு, மத்தளம், தீபம், தூபம், ஸ்ரீவத்சம், சுவஸ்திகம், கும்பம் இவற்றையெல்லாம் இந்த மங்கள பொருட்களை அங்கு வரைந்திருப்பார்கள். இதிலே எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அதிகமானவர்கள் ஸ்ரீவத்சம் என்றால் என்ன, சுவஸ்திகம் என்றால் என்ன என்று சுவஸ்திகம் கூட உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும். அதனால் அந்த படங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த ஸ்ரீவத்சம் என்பது என்னென்றால் இந்த படத்தை நீங்கள் ஆறுதலாக பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு அனுப்பியதன் பிற்பாடு இந்த நோட்ஸை அதை சொல்லுவார்கள் ஒரு முடிவற்ற முடிச்சு. நீங்கள் ஒரு இடத்திலே தொடங்கி வந்தீர்களானால் அது அப்படியே சுற்றி வந்து திருப்பியும் அதே இடத்துக்கு வரும். அதனால் அதை முடிவற்ற ஒரு முடிச்சாக கொள்ளுகின்ற வழக்கம். இவையெல்லாம் மங்கள பொருட்களாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அங்கு கீறப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒரு விஷ்ணு கோயிலாக இருந்தால் சக்கரன் சங்கிருக்கும். ஒரு துர்க்கையம்மன் கோயிலேயும் சக்கரன் சங்கிருக்கும். ஆனால் ஒரு சிவன் கோயிலே சக்கரன் சங்கு அதிகமாக கீறியிருக்க மாட்டார்கள். மற்றது சிவனுடைய வலக்கண்ணை சூரியனாகவும் இடக்கண்ணை சந்திரனாகவும் நெற்றிக்கண்ணை அக்கினியாகவும் குறிப்பிடுவது வழக்கம். அதனால்தான் வலப்புறத்திலே சூரியனும் இடப்புறத்திலே சந்திரனுமாக அதனை இதிலே கீறியிருப்பார்கள். இந்த யாகசாலை என்பது அதை பற்றி நான் சற்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு. எங்களுடைய சொந்த நாடுகளிலே பெரிய திருக்கோயில்களாக இருக்கின்ற காரணத்தினாலே
அதாவது பெரும்பாலான கோயில்கள் இந்த யாகசாலை தனியாக ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். நீங்கள் பல கோயில்களிலே பார்த்தீர்களானால் ஈசான மூலையிலே, அதாவது வடகிழக்கு மூலையிலே மேற்கு நோக்கிய யாகசாலை இருக்கும். அதாவது வடக்கு வீதியிலே எங்களுடைய ஒரு முறை இருக்கின்றது இல்லையா? வடக்கு வீதிக்கு கடவுள், அதாவது மூலவர் அந்த சுவாமி காவி கொண்டு வந்தவுடன் அதிலே பெரிய மேளச்சமா எல்லாம் நடந்து அதற்கு பிற்பாடு வந்தவுடன் யாகசாலைக்கு முன்னாலே நிற்பாட்டி அதிலே ஒரு பெரிய பூசை செய்வார்கள். ஆகவே அந்த யாகசாலை என்பது ஈசான மூலையிலே, வடகிழக்கு மூலையிலே மேற்கு நோக்கிய வாசலை கொண்டதாக அமைந்திருக்கும். இது ஊர்கோயில்களிலே பார்த்தீர்களானால் நிரந்தரமாகவே இருக்கும். அது சாதாரண நாட்களிலே பயன்படுத்தப்பட்டிராது. திருவிழா வருகின்ற பொழுதுதான் அதனை உள்ளே சென்று அதனை துப்புரவாக்கி எல்லாம் செய்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. ஆனால் சிறிய கோயில்களிலும் குறிப்பாக புலம்பெயர் கோயில்களிலே பார்த்தீர்களானால் யாகசாலை அதிகமாக இருக்காது. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த யாகசாலையை ஒரு தற்காலிகமாக அமைத்துக் கொள்ளுவார்கள். அந்த தற்காலிகமாக அமைக்கப்படுகின்ற அந்த யாகசாலை இடப்பற்றாக்குறையாலே அல்லது அதை விட இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த அதைத்தான் நான் முன்னர் கூறினேன் உங்களுக்கு, என்ன அந்த அது பிழையான முறையிலே அது வந்திருந்தது, என்ன பிழையான இடத்திலே என்று அதை பார்த்து விட்டு வருவோம். அதுவும் யாகசாலையை பற்றியது தான். இப்பொழுது நான் கூற இருப்பதைத்தான் அதிலே கூறியிருந்தேன். அப்ப விசேட தேவைகளின் போதும் யாகங்களுக்காக யாகசாலைகளை தற்காலிகமாக அமைப்பது ஒரு வழக்கமும் இருக்கின்றது. இந்த விசேட தேவைகள் என்றால் என்னவென்றால், இப்ப கோயிலே ஒரு சிறப்பு விழா ஒன்று நடக்க இருக்கின்றது, அல்லது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலஸ்தானம் செய்து, அதாவது எல்லா கோயில்களை துப்புரவாக்கி கோயில்களிலே திருப்பி தீர்ந்த, அதாவது பெயிண்ட் அடிச்சு கோயிலை திருத்தி உடைஞ்சதுகளை எல்லாம் திருத்தி இவ்வாறாகவெல்லாம் செய்கின்ற, சுவாமியை கொண்டு வந்து எல்லா சுவாமிகளையும் ஒரு இடத்திலேயே வைத்துவிட்டு கோயிலை முழுக்க எல்லாம் செய்கின்ற ஒரு பழக்கம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்வதாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால் சில இடங்களிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய அவர்களுக்கு பொருள் வசதி இல்லாவிட்டால் இன்னும் கூடுதலான காலத்துக்கு பின்னரும் செய்வார்கள். சில கோயில்கள் எத்தனையோ ஆண்டுகளாக செய்யப்படாமலே இருந்து பின்னர் திருத்துகின்ற வழக்கமும் இருக்கின்றது. ஆனால் எப்படியாக செய்தாலும் அவ்வாறு செய்கின்ற பொழுது அங்கு பல யாகங்கள் வளர்க்கப்படும். அப்படி செய்வதற்காக அதை ஒரு நிரந்தரமாக இருக்கின்ற யாகசாலையாக இல்லாமல் தற்காலிகமாக அமைக்கின்ற ஒரு யாகசாலையாக அதனை அமைத்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இந்த நாங்கள் இப்பொழுது கதைப்பது திருவிழா காலங்களிலே நடக்கின்ற பூசைகளுக்குரிய யாகசாலைகள். அவற்றை செய்கின்ற பொழுது அந்த யாகசாலைக்கு முன்னாலே, அதாவது யாகசாலையிலே 2 வேளைகளிலே பூசைகள் நடைபெறும். அங்கு கோயில்களிலே நடப்பது போல சுவாமி வலம் வருகின்ற பொழுது பகலிலும் இரவிலுமாக 2 திருவிழாக்கள் செய்வார்கள். வருகின்ற பொழுது யாகசாலைக்கு முன்னாலே நின்று சிறப்பு பூசை செய்வார்கள். அது மிக நீண்ட பூசையாக அந்த பூசையும் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்ததொன்று. சரி, இப்பொழுது நாங்கள் அந்த விட்ட இடத்துக்கு போவோம். ஏனென்றால் இந்த ஸ்லைடு உண்மையாக அங்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். சரி, இந்த பக்கமும் நாங்கள் அன்று பார்த்திருந்தோம். அதாவது இந்த கோயிலின் திருவிழாக்கள் என்றது பலருக்கும் மகிழ்ச்சி தரலாம் என்பது. இது இந்த சில இடங்கள் இடம் மாறி இருக்கின்றன. ஏனென்றால் நான் அதை அதை செய்கின்ற பொழுது இப்பொழுது இதை பார்ப்போம். கொடியேற்றம் இறைவனின் படைத்தல் என்னும் திருத்தொழிலை குறிக்கும். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது அதுதான். இந்த கொடியேற்றம் என்பது படைத்தலை குறிப்பது. திருவிழா என்றாலே அது படைத்தல், காத்தல்,
அழித்தல் அல்லது ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்கின்ற இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்றதற்குரிய பாவனை தான் இந்த திருவிழாக்கள். அதே வேளையிலே இந்த கொடியேற்றம் என்பது எமது சுழுமுனை நாடி வழியாக முள்ளந்தண்டினூடே குண்டலினி சக்தி மேலே எழும்புவதையும் குறித்து நிற்கும். ஆகவே அந்த கொடிச்சீலை எழும்புவது என்பது கொடிச்சீலை ஆன்மாவை குறித்தாலும் அதற்கு இன்னொரு கருத்து, நாங்கள் இது வேறு இடங்களிலே நாங்கள் இதை பற்றி பார்த்திருக்கின்றோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அந்த 8 அட்டாங்க யோக நிலையிலே நாங்கள் எங்களுடைய குண்டலினி சக்தியை நாங்கள் மேலே உயர்த்தி கொண்டு வருகின்ற தன்மையையும் இந்த கொடிச்சீலையானது அந்த கொடியேற்றம் குறித்து நிற்கின்றது. அதை நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். மற்றது அந்த கொடியேற்ற தினத்தன்று முக்கியமான பல நிகழ்ச்சிகள் அங்கு நடக்கும். கோயிலிலே அதிகமான கோயில்களிலே விடியப்புறமே துவங்கி விடுவார்கள் பூசை. பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிலே முக்கியமாக எல்லோருக்கும் நமக்கு தெரிந்ததாக நடக்கின்ற ஒன்று காப்பு கட்டுறது. அங்கு பார்த்தீர்களானால் அதை பிரதம குருக்கள் காப்பு கட்டுவார். அங்கிருக்கின்ற குருக்கள்மார் எல்லாரும் அந்த கோயிலே குருக்கள்மாராக அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் காப்பு கட்டுவார்கள். இதைவிட முக்கியமானது அங்கிருக்கின்ற எல்லா சுவாமிகளுக்கும் காப்பு கட்டுவார்கள். அதாவது எல்லா திருவுருவங்களுக்கும், கொடிமரம் எல்லாவற்றிற்கும் இந்த காப்பு கட்டுகின்ற வழக்கம் இருக்கின்றது. காப்பு கட்டுதல் என்பது நான் அந்த சொல்லையும் போட்டிருக்கிறேன், ரட்சா பந்தனம் என்று. ஏனென்றால் அதிகமான கோயிலே ஐயா மேல அதை சொல்லிக்கு அந்த மாதிரி சொல்லி போட்டும் போகின்ற வழக்கம் இருக்கின்றது. காப்பு கட்டுறது இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் திருமணத்தில் அன்று காப்பு கட்டுவார்கள். திருமணத்திற்கு காப்பு கட்டுவது ஒரு முக்கிய நிகழ்ச்சி இல்லையா? மணமகனுக்கு முதல்ல காப்பு கட்டி பின்னர் மணமகளுக்கு காப்பு கட்டுகின்ற அந்த நிகழ்ச்சி. அந்த காப்பு கட்டுவது எதற்காக என்று சொன்னால் அதற்கூட ஒரு பாவனை தான் உண்மையிலே. அதற்கு பிற்பாடு எந்த விதமான வெளித்தாக்குதல்களும் அவர்களுக்கு ஏற்படாது. அவர்கள் காப்பு கலட்டுகின்ற வரையிலே அவர்களுக்கு அந்த எதுவுமே நடக்காது என்கின்ற முறை. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இப்போ ஒரு ஐயா குருக்கள் ஐயா கொடியேற்றுகின்றார் காப்பு கட்டி. அவருடைய தந்தையார் இறந்து விட்டார் என்று வைப்போம். திருவிழா தொடங்கி மாச்சு. திருவிழா ஒரு 18 நாள் நடக்கின்றது. 5ஆம் நாள் அவருடைய தந்தையார் இறந்து விட்டார் என்றால் அவர் தொடர்ந்து அதை செய்யலாம். அவருக்கு எந்த விதமான தொடக்கம் இல்லை அதிலே என்பதுதான் அந்த அந்த அடிப்படை ஒரு ஒழுங்கு. ஆனால் அவர் மனக்கிலேசப்படுவாராக இருந்தால், உதாரணமாக தந்தையார் இறப்பு என்பது அவர் அதிகமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனச்சங்கடமாக இருக்கும். அந்த மனதிலே அவருக்கு அது சங்கடமாக இருக்குமாக இருந்தால் அது அவர் அதிலே இருந்து தொடர்ந்து செய்வது உண்மையிலே பொருத்தமற்ற ஒன்று. அது அந்த விதி என்று சொல்லி அவர் அதிலிருந்து தன்னை வெளியேற்றி கொள்ள வேண்டும். இன்னொருவர் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டி வரும். இது ஓரிரு இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த காப்பு கட்டுவதனுடைய விளக்கம் என்னவென்றால், அவருக்கு எந்த மனச்சஞ்சலமும் இல்லாவிட்டால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் தொடர்ந்து அதனை செய்யலாம். அதனால் கோயிலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்கின்ற ஒரு முறையிலேதான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கு காப்பு கட்டுவார்கள். திருமண வீடுகளும் அப்படித்தான். திருமணம் என்பது ஒருவருக்கு காப்பு கட்டியதன் பிற்பாடு காப்பு கழற்றுவதற்கிடையிலே அங்கு ஏதாவது நடந்தால் அதனால் அவருக்கு எந்த விதமான தொடக்கம் இல்லை, குற்றமும் இல்லை என்கின்ற முறையிலே தான். அப்ப மகோத்சவத்திலே பிரதான குருக்கள் தன்னை இந்த சொற்களையும் நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். காரணம், பூத சுத்தி, அந்தர்யாகம், சிவோகம் பாவனை, இதைவிட கர நியாசம் இப்படியெல்லாம் செய்வார்கள். இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஒரு குருக்கள் கொடிமரத்தின் முன்னால் நின்று பூசை செய்கின்ற பொழுது பார்த்தீர்களாக இருந்தால், அவர் அந்த கையை முதல் இப்படி இப்படி எண்ணுவார், வேந்த கையை இப்படி எண்ணுவார், அதுக்கு பிற்பாடு கையை தட்டுவார், பூக்களை எடுத்து தனக்கே வைத்துக் கொள்ளுவார்.
தன்னுடைய தலையிலே இது நீங்கள் நன்றாக பார்த்தவர்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். தன்னுடைய தலையிலே பூ வைப்பார். தன்னுடைய அதிபர் கட்டாயமாக அவர்கள் குடும்பி விட்டிருப்பார்கள். அந்த குடும்பியிலே ஒரு பூ வைப்பார், தலையிலே வைப்பார், தோள்களிலே 2 இந்த இடத்தோள் வலத்தோள்களிலே பூ வைப்பார். அது பூ வைக்க முதல் அவற்றை எல்லாம் தொட்டு கொள்ளுவார். இவையெல்லாம் என்னவென்றால் அவர் தன்னை முதல் இந்த கொடிமரமாகிய இந்த பதிக்கு எல்லாவற்றையும் கடந்த அந்த சிவத்திற்கு தான் தன்னை பூசை செய்வதற்கு தயார்படுத்திக் கொள்ளுகின்ற ஒன்று. அதை மொத்தத்திலே சிவோகம் பாவனை என்று கூறுகின்ற ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது தன்னையே அந்த சிவ பூசைக்கு அவர் ஏற்புடைத்தாக மாற்றிக் கொள்ளுகின்றார் என்பது. இது அடிப்படையிலே ஒரு பாவனை தான். ஆனால் அவர் மனமாற அதை செய்வாராக இருந்தால் அது உண்மை என்கின்ற வகையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பிற்பாடு ஒரு தாம்பாளத்தில் அரிசி நிரப்பி, இது கல்யாண வீட்டிலே காப்பு கட்டுவது போலத்தான். ஒரு தாம்பாளத்திலே அரிசி நிரப்பி அதில் தேங்காய் வைத்து மஞ்சள் பூசிய பருத்தி நூல்களை வைத்து அவர்கள் அஷ்ட நாகங்கள் என்று அவற்றை எல்லாம் வழிபட்டு தமக்கு காப்பு கட்டி, அந்த பிரதான குருக்களுக்கு காப்பு கட்டி, அதற்கு பிற்பாடு ஏனைய குருக்கள்மார் அர்ச்சகர்மார் போன்றோருக்கும் எல்லா இறைமூர்த்தங்களுக்கும் இந்த காப்பை கட்டுவார்கள். சரியா? அதற்கு பிற்பாடுதான் கொடியேற்றப்படும். இது நாங்கள் அன்று பார்த்த படம். இது ஈழத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில். அப்பொழுது இங்கு பார்த்தீர்களானால் இங்கு எருது இருக்கின்றது, எருதுக்கு மேல் சூலம் இருக்கின்றது, 2 பக்கமும் ஆலவட்டம் கீறி இருக்கின்றார்கள். இதைவிட தூப தீபங்கள் எல்லாம் கீறப்பட்டிருக்கின்றன. சூரிய சந்திரர் கீறப்பட்டிருக்கின்றது, சாமரை வீசுவதாக கீறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முன்னர் நாங்கள் கீறிய எல்லாமே அங்கு வரையப்பட்டிருக்கின்றன. இதுதான் அந்த கொடி ஏற்றுகின்ற பொழுது ஏற்பட்ட ஒரு காட்சி. நான் இங்கு இன்னொன்றையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த படத்தை பார்த்தீர்களானால் இதுதான் எங்கள் கோயில்கள் அதிகமாக ஈழத்திலே இருக்கின்ற நிலைமை. ஆனால் நாங்கள் போய் இந்தியாவிலே பார்த்தோமாக இருந்தால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோயில்களிலே கொடிமரம் வெளியே இருக்கும். வெளியே மிக பெரிதாக. இது சென்னையிலே இருக்கின்ற கபாலீஸ்வரர் கோயில். அங்கு போனவர்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு கொடிமரம் வெளியே இருக்கின்றது. அது கூட ஒரு பொருத்தமான ஒன்றாகவும் இருக்கும். என்னவென்றால், இறைவன் என்பவன் அம்பலத்திலே நிற்பவன். ஆகவே அவனை வெளியே வைத்திருக்கின்றார்கள். அவனை நாங்கள் ஒரு கட்டிடத்துக்குள்ளோ அல்லது ஏதோ ஒன்றுக்குள் அவனை நாங்கள் அடக்க முடியாது. அதனால் அதனை வெளியே வைத்திருக்கின்றார்கள். அவன் மிக பெரியவனாக மிக உயர்ந்து நிற்கின்றான். அதையும் காட்டுவதாக அது இருக்கின்றது. ஆகவே இதே கபாலீஸ்வரர் கோயில் அந்த கொடியேற்றத்தின் போது எடுத்த படம் ஒன்று. மிகப்பெரியதாக இருக்கும், போனவர்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த, அங்கு நீங்கள் எங்கு பார்த்தாலும் இவ்வாறாகத்தான் கூடுதலான கோயில்களிலே இருப்பது பார்த்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். சென்னை கபாலீஸ்வரர் கோயில் கொடியேற்றம் மிக உயர்ந்த கொடிமரம் கோயிலுக்கு வெளியே உண்டு. அதே படத்தினுடைய அந்த உச்சி, அது ஒரே படத்திலே கிடைக்கவில்லை. ஆகவே அங்கு உச்சி இப்படித்தான் இருக்கும். இதிலே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், உச்சியிலே இந்த பல கணுக்களாக இங்கு கணுக்களாக இருக்கின்றன. அதற்கு மேலே அந்த அந்த ஒழுங்கினை செய்திருப்பார்கள். வட்டமாக இருந்தாலும் மேலே சென்று, ஏனென்றால் இது அந்த கொடியேற்றுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ஒழுங்கு. மிகப்பெரிய கொடிமரம் என்பதாலே அந்த கொடிச்சீலை மிகச் சிறியதாக எங்களுக்கு இப்போ தெரிகின்றது. மேலே அதை முறுக்கி கொண்டு வந்து அங்க முறுக்கி இருக்கின்றார்கள். இங்கே பார்த்தால் நீங்கள் நல்ல, உங்களுக்கு இந்த நான் அனுப்பியதன் பிற்பாடு பார்த்தீர்களானால் அங்கு அந்த தெர்பை கயிறு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் நூல் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். இதை விட நான் எங்களுடைய இந்த புலன ஒழுங்கிலே, அதாவது வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு வீடியோ ஒன்றை போட்டு விடுவேன். ஒரு கொடிமரத்தை அவர்கள் எவ்வாறாக இந்த அமைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்கின்ற ஒன்று. அதை நீங்கள் நேரம் இருக்கின்ற நேரம் பார்த்து கொள்ளுங்கள். அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அவர்கள் அந்த ஒவ்வொரு அந்த கவசத்தை எப்படியாக இட்டுக் கொள்ளுகின்றார்கள், அந்த கணுக்களை எவ்வாறு அதிலே பொருத்தி கொள்ளுகின்றார்கள் என்பது.
அதனையும் நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புகின்ற பொழுது அதனையும் அனுப்பி கொள்ளுவேன். ஆனபடியாலே ஒரு ஒரு முறையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைவ மரபிலே ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இறைவன் இல்லையா? எங்களுடைய இறைவனை நாங்கள் அன்பாலே தான் காணலாம், உணரலாம். ஆனால் கண்ணார காண்பது முடியாது என்று இல்லை. ஆனால் அது முடியும். நாங்கள் அவன் மீது மிகவும் அன்பு வைத்து நாங்கள் எங்களை முற்றாக அவனுக்கு நாங்கள் சரணாகதி ஆக்க வேண்டும். அப்படி ஆக்குகின்ற பொழுது அவனை நாங்கள் அவன் எங்கள் கண்களுக்கு புலப்படத்தக்கதாக வருவான். அவன் எத்தனையோ பேருக்கு வந்திருக்கின்றான், வருவான். ஆகவே நாங்கள் நாளாந்தம் அவனை பிம்பத்திலே காண்கின்றோம், சிறப்பாக கும்பத்திலே காண்கின்றோம், திருவிழா காலத்திலே தம்பத்திலே காணுகின்றோம். இது ஒரு அருமையாக இந்த மூன்றையும் அந்த வசனம் போட்டதனாலே நான் இதிலும் அதை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். நாங்கள் வழக்கமாக பிம்பத்திலே, பிம்பம் என்றால் படம், படத்திலே வழிபடுகின்றோம். பிம்பம் என்றால் கோயில்களிலே உருவங்கள், அந்த உருவங்களிலே நாங்கள் வழிபடுகின்றோம். இதைவிட சிறப்பாக கும்பத்திலே வழிபடுகின்றோம் இல்லையா? கோயிலே முன்னுக்கு கும்பம் வைத்து கும்பாபிஷேகத்திலே கும்பத்துக்கு பூசை செய்து அதன் பிற்பாடு அந்த கும்ப நீரை கொண்டு சென்று ஊற்றுவார்கள். கும்பத்திலே வழிபடுகின்றோம். திருவிழா காலத்திலே தம்பத்திலே, தம்பம் என்றால் இந்த கொடிமரம், தம்பத்திலே வழிபடுகின்றோம். ஆகவே நாங்கள் பிம்பம், கும்பம், தம்பம் என்கின்ற இந்த 3 ஒழுங்கிலும் இறைவனை நாங்கள் அன்பு செலுத்தி வழிபடுகின்ற அந்த பூசை முறைகள் சைவ மரபிலே இருக்கின்றது. இங்கு நான் சைவ மரபு என்று போட்டாலும் நீங்கள் விஷ்ணு கோயில்களுக்கு போனாலும் இப்படித்தான் இருக்கும். ஆகவே வைஷ்ணவ மரபிலும் அப்படித்தான். அவர்களும் பிம்பத்திலும் கும்பத்திலும் தம்பத்திலும் தான் அவர்களும் வழிபடுவார்கள். அதிகமான இந்த இந்து சமயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோயில்களிலே நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த முறைதான் அங்கு இருக்கும். ஆனால் நீங்கள் சில நூல்களிலே பார்க்கின்ற பொழுது நான் அப்பொழுது கூறினேன் இல்லையா, கொடிமரம் என்பது அடியிலே பிரம்மாவாக, அடுத்து விஷ்ணு, அடுத்தது சிவன் என்று. ஆனால் விஷ்ணு கோயில்களுக்குரிய அந்த வைஷ்ணவ முறையிலே சொல்லுகின்றவர் மேலே இருக்கின்ற பாகத்தை விஷ்ணு என்று கூறுவார். அது அவரவருக்குரிய உரிமைகள். அவரவர்கள் அந்தந்த தங்கள் முக்கியமான முழுமுதற் கடவுளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்கிற தன்மையிலே தான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். இவ்வளவு விடயங்களும் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வகுப்பில், ஏனென்றால் அடுத்து வர இருப்பது அதிலே பெரிதாக விளக்கம் கூறுவதற்கு விளக்கம் நாங்கள் கூறிக்கொண்டு போகலாம். ஆனாலும் அதை ஒடுக்கி அடுத்த வகுப்போடு நான் இதனை நிறைவு செய்து விடுவேன். கட்டாயமாக உங்களுக்கு அந்த நோட்ஸை நான் இனி இதை பூர்த்தி செய்துவிட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஏனென்றால் உண்மையிலே இதற்கு முதல் அனுப்புவதாக கூறியிருந்தேன். ஆனாலும் மிக முயன்றேன், ஆனால் முடியவில்லை. அந்த அடிப்படை விளக்கங்கள் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கின்றேன். இனி அந்த மிச்சம் இன்னும் நாங்கள் அந்த கொடியேற்றத்துடன் தான் நிற்கின்றோம். ஆனால் மிகுதிக்குரிய விளக்கங்களோடு நாங்கள் அடுத்த வகுப்பிலே இதனை நிறைவு செய்து கொள்ளுவோம். இப்பொழுது நான் நினைக்கின்றேன் உரிய நேரம் வந்திருக்கும்.